ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன், வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையை நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதபதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். சகோதரரே, நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புத்துமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேளையில நான் சிந்திக்கிறது பொறுமையா தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுமை. இந்த புத்துமதியான வார்த்தைகளை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சுருக்கமாக உங்களை சொன்ன இந்த புத்துமதியான வார்த்தைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யுங்கள், நீங்கள் இந்த புத்துமதியான இந்த வார்த்தைகள் பொறுமையாக நீங்க ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற பார்க்கிறோம். ஆண்டோட இந்த வார்த்தைகள் புத்துமதியான வார்த்தைகள் என்ன செய்யணும்னா, முதலாவது பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது நம்ப வேண்டும். பாருங்கள், ஆண்டோட வார்த்தைகளை இது ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையில என்ன எழுதியிருக்கு அது நடைபெறும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த எப்படி நடக்க வேண்டும் என்கிற புத்துமதி, எப்படி ஆண்டோட வாழச்சினர் என்கிற புத்துமதிகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பொறுமையாக என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என்ன செய்யும் என்றால் கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதலாவது என்ன செய்ய வேண்டும், புத்துமதியான வார்த்தைகளை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த புத்துமதியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நீதிமொழிகள் நம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்துமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இந்த புத்துமதி என்ன செய்கின்ற ஜீவனாக இருக்கிறது. இந்த புத்துமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அது உனக்கு என்ன செய்கின்ற ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த புத்துமதியான வார்த்தைகளை என்ன செய்யுங்கள், பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் ஆண்டோட வசனம் என்ன செய்ய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அது நாம் பொறுமையாக அதை என்ன செய்ய வேண்டும்னா விட்டு விடாதபடி அதை காத்துக்கொள்வோம் நினைச்சுன்னா அது நமக்கு என்ன செய்யும், ஜீவனை தரும். புத்துமதி என்ன செய்யுமா, முதல்ல ஜீவனை தரும் என்று பார்க்கிறோம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 10:17 புத்துமதியை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கட்டளை வெறுக்கிறவனோ மோட்சம் போகிறான். ஆண்டவர் சொல்லுறாங்க, என்ன சொல்லுங்க, புத்துமதியை காத்துக் கொள்கிறவன் தான் என்ன செய்கிறான், ஜீவ வழியில் இருக்கிறான், அந்த கண்டனைகளை வெறுக்கிறவன் என்ன செய்வான், மோசம் போவான் என்று சொல்லப்படுகிறது. புத்துமதியை என்ன செய்யணும், ஒரு தேவ பிள்ளையை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்வோம் என்று சொன்னா நாம் எங்க இருக்கிறோம் என்றால் ஜீவனுக்கு போகிற வழியில இருக்கிறோம், ஜீவ வழியில இருக்கிறோம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த கட்டளைகளை எல்லாம் வெறுக்கிறவன் என்ன செய்வான், மோசம் போவான். ஏன் அவர்கள் அதை மோசம் போகிறாச்சுன்னா அந்த கட்டளையை கீழ்ப்படியாதபடி அதை வெறுக்கிறதுனால என்ன செய்யறாச்சுன்னா மோசம் போகிறத பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்துமதியை நீங்கள் மறந்தீர்கள். ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஆண்டவர் என்ன செய்யறாச்சுன்னா எவரிடத்தில் அன்புகிறாரோ அவனை என்ன செய்யறார், கலந்து கொள்கிறார், சிற்றிக்கிறார். அதை என்ன செய்யறா, அநேகர் என்ன செய்யறாச்சுன்னா மறந்து விடுவதனாலதான் என்ன செய்யறா அநேகருக்கு இந்த சோர்வு வருகிறது, அநேகருக்கு என்ன செய்யறா ஆண்டவரை குறித்துள்ள ஒரு கேள்விக்குறி வருகிறது, அநேகருக்கு பசங்கள் அவரு உண்மையிலே உண்டா என்று கேட்கிற ஜனங்கள் வரை இருக்கிறார்கள். அது ஏன் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சின்ன வசனங்களை மறந்து விடுகிறார்கள். வசனங்களை மறந்து விடக்கூடாது. இந்த புத்துமதிகளை என்ன செய்யணும், நாம் காத்துக்கொள்ள வேண்டும். புத்துமதிகளை காத்துக்கொள்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஜீவ வழியில் இருப்பார்கள், அவர்கள் இடறி போக மாட்டார்கள், விழுந்து போக மாட்டார்கள். அதனால சொல்லுகிறது அப்போது பவுல் சொல்கிறான், நீங்கள் இந்த புத்துமதியான வார்த்தைகளை என்ன செய்யா நீங்க பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்யும் என்றா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில செய்ய முடியும். தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா முதலாவது புத்துமதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். புத்துமதி வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம் என்றால்
உபத்திரவத்துல என்ன செய்யணும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் வரும்பொழுது பாருங்கள், அநேகர் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு சின்ன உபத்திரங்கள் வந்தாலே என்ன செய்ய இடறி போகிறத பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை நம்பி வருகிறார்கள். என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு சின்ன அவர்கள் ஒரு பலவீனங்கள் வரட்டு உடனே என்ன செய்கிறாச்சுன்னா அவர்கள் இடறி போகிறத பார்க்கிறோம். அதுக்கு என்ன உபத்திரவத்துல அந்த பொறுமை இல்லாததுனாலதான் அதுக்கு காரணம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்துல பொறுமையாயிருங்கள், ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கள். ஆண்டவர் என்ன உபத்திரத்துல என்ன செய்ய வேண்டும் என்றா நம்பிக்கையில சந்தோஷமா இருந்து, உபத்திரங்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றா பொறுமையாக இருந்து, ஜெபத்துல என்ன செய்ய வேண்டும் என்றா உறுதியா தரித்திருக்க வேண்டும். அனைவரும் என்ன சென்றா உபத்திரங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஜெபத்தை விட்டு விடுகிறத பார்க்கிறோம். ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்க வேண்டும். நாம் உபத்திரங்கள் வரும்போது பொறுமையாக இருந்து, ஆண்டவர் இதற்கு என் தேவனால என்னை விடுவிக்க முடியும், இதற்கு தேவனை என்ன செய்யும், என் தேவன் என்னை காப்பாற்றுகிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும், உபத்திரத்துல பொறுமையா இருந்து பழக வேண்டும். நம்ம வேத புஸ்தகத்துல யோபை நாம் பார்க்கும் போது பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள் வருகிறது. அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் இழக்கிறான். ஒரே நாள் அவனுடைய மொத்த ஆஸ்திகள் இழந்து போகிறது. அவனுக்கு இருந்த பிள்ளைகள் ஒரே நாள்ல மறித்து போகிறது. எல்லாம் இழந்து என்ன செய்யறா வெறுமையாக்கப்பட்டவனாக, வெறுமையோடு அவன் எல்லாத்திலையும் அந்த தேசத்துல இருந்ததுல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தவன் என்ன செய்யறாச்சுன்னா ஒன்றுமில்லாதவனாக வெறுமையோடு ஆக்கப்படுகிற பார்க்கிறோம். அப்படி ஆக்கப்பட்ட வேளையில கூட அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னுச்சுன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லுகிற பார்க்கிறோம். அவனுக்கு அந்த இவ்வளவு தூரம் உபத்திரவங்கள், சரீரத்துல பல வியாதிகள், ஒரு 28-30 சைஸ் வியாதிகள் அவனுடைய சரீரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சோதனைகள் வந்த பிறகு அவன் தேவனை முறுமுறுக்காதபடி, தேவனை குறைச்சில்லாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவன் மனைவி கூட வந்து அவனிடம் சொல்கிறான், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இந்த உத்தமத்துல நீ எப்படி உறுதியா இருக்கிற, இப்படிப்பட்ட இழப்புகளை நீ கண்டாச்சு, இப்படிப்பட்ட உன வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன பின்பு தேவனை என்ன துதித்துக் கொண்டிருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டிய சின்ன பரவர ஆண்டவர் அவர் என்ன செய்யறாச்சுன்னா, ஒரு பைத்தியக்கார பேசுறது நீ பேசாத, தேவன் நன்மைகளை அனுபவித்த நாம் தீமைகளை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்த பார்க்கிறோம். அவனுக்கு பாருங்கள் எவ்வளவோ உத்திரங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் வந்த பின்பு அவன் தேவனை தோஷிக்கவோ, தேவனை முறுமுக்கவோ, தேவனை குறைச்சலோ செய்யாதபடி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனோட வாழ்க்கையில அவனோட பின் நிலைமைகளை பாருங்கள். அவன் எதெல்லாம் இழந்தானோ 2 மடங்காக கொடுத்து, என்ன ஆஸ்திகளை இழந்தானோ அதெல்லாம் 2 மடங்கு பிள்ளைகளை கொடுத்தாரு. எதெல்லாம் இழந்தானோ அவன் இரட்டிப்பாக கொடுத்து அவன் ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறாரு. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால் உபத்திரவத்துல தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு இந்த யோபு குறித்து செல்லும் போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 5:11 இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோகம் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த ஒடுக்கமும் இழுக்கவும் உள்ளவராக இருக்கிறாரே. அங்க செல்லப்படுவது பாருங்கள், யோபுவை கொடுத்தவங்க, யோபும் பொறுமையை கொடுத்து பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிக்கொண்டு யாக்கோபு என்ன சொல்லுச்சுன்னா, யோபும் பொறுமையை கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, யோபுடைய பொறுமையை கொடுத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட பொறுமை உள்ளவனாக, எப்படிப்பட்ட இழப்பில் அவன் பொறுமை உள்ளவனாக இருந்தான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பொறுமை உள்ளவனாக இருந்தான் பாருங்கள். அவனுக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதம், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் அது பன்மடங்காக இருந்தது. அவன் இழந்ததை விட இரட்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபத்திரத்துல பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மிகுந்த இரக்கமும் ஒழுக்கமும் உள்ள தெய்வமாக இருக்கிறாரு. அவர் கண்டும் காணாதோடு போல இருக்கின்ற
மண்ணோ கல்லோ இல்ல பாருங்கள். அவர் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு? கண்டிப்பாக பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னா உபத்திரம் வியாதிகள் வரலாம், சில வியாதிகள் நம்ம நெருக்கலாம், பல வியாதிகள் கொடுத்த கவலைகள் வரலாம், குடும்பங்கள் வியாதிகளா இருக்கலாம். என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பி ஆண்டவர் என காப்பாற்றுவாரு, ஆண்டவர் எனக்கு கூட இருப்பாரு, எனக்கு ஆண்டவர் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவரை நாம் முறமுறுக்கா இருப்போம் என்று சொன்னா எல்லாத்திலிருந்தும் ஒரு நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாத்தையும் மாறி பாருங்கள், ஒரு ஆசிரியத்தை அனுபவிக்கிறவராக தேவன பிள்ளைகளை மாற்றுவாரு. அநேக தேவ பிள்ளைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் உண்டு, எப்படிப்பட்ட கொடிய ஆபத்துகள் உண்டு எல்லாம் தேவன் காப்பாற்றி அவர்களை மகிழ பண்ணின தேவன் உங்களை என்ன செய்வார்ச்சுன்னா ஆண்டவர் மகிழ பண்ணுவராக இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா உபத்திரத்துல பொறுமையா இருக்க பழக வேண்டும். நாம் உபத்திரத்துல பொறுமையா இருக்க பழகுவோம் சொன்னா ஆண்டோட நாம மகிழப்படும். அப்படி ஆண்டோட என்ன செய்வார்ச்சுன்னா இரட்டிப்பான நன்மைகளை யோபுக்கு கொடுத்தது போல நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னா எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தருவார். நம் நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு பொறுமையா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றா தேவ பிள்ளைகளை பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்க வேண்டும். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருத்தரும் என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றா நாம் பேசுகிறதுல பொறுமையா இருக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருக்க கடவும் என்று சொல்லுகிறார்கள். அங்கு என்ன சொன்னா நாம் கேட்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தீவிரமாக கேட்க வேண்டும், ஆனா பேசுகிறதுக்கு பொறுமையாக பேச வேண்டும் என்று சொல்லி தருகிற பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா தேவன் மீண்டும் வரப்போகிறாரு. அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள, எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? மீண்டும் வரப்போகிறாரு. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வரும்போது எல்லாரும் கிறிஸ்துவோட நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் மனுஷன் பேசுற என்ன செய்ய மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது பாருங்கள். ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய கணக்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு வீணான வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் அவர் என்ன செய்யலாம்? பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறதுக்கு பொறுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை பேசாதபடி, வாபதில் ஒருத்தரை சபிக்காதபடி, வாபதில் ஒரு வார்த்தைகள் வராதபடி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நிமிடங்களிலையும் பொறுமையோடு வாழ வேண்டும். நம்முடைய வார்த்தை மூலம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய நாமம் மையப்பட வேண்டும். அப்படி நம்ம மையப்படுத்திட்டா கர்த்தர் கண்டிப்பாக மனுஷன் செய்த நன்மைக்காக தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவோட நியாயசனத்துக்கு முன்பு நாம் நிற்கும் போது அவர் நமக்கு ஒரு நல்ல பலனை தந்து நித்திய வாழ்க்கை தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வாசுகிறதுக்கு பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பலன் கொடுப்பதில் பொறுமையாக இருக்க வேண்டும். பலன் கொடுப்பதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அநேகர் என்ன செய்வாருன்னா ஆண்டவரை ஆராதிக்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு உற்சாகத்தோடு பாருங்கள், 5 நாள் அழகாக உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வார்கள். அடுத்து என்ன செய்வார்கள்? 5ஆவது நாள் கழிஞ்ச உடனே சோர்ந்து போய் அப்படியே முடங்கி இருந்து விடுகிற பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுச்சுன்னா பலன் கொடுப்பதில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசியுங்கள்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையான இருதயத்தில் காத்துக்கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அங்க செல்லப்படும் பாருங்கள், நல்ல நிலத்தில் ஒரு விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு விதையை போல ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும் என்றால், முதலாவது அந்த மண்ணில பாருங்கள், அந்த மண்ணில போய் ஆழமாக முதல்ல என்ன செய்யும் என்றால் வேற கொடுக்கும். வேற கொடுத்த ஒரு பிடிமனம் வந்த பின்புதான் அது என்ன செய்யுமா முளைச்சு வரும். அப்படி முளைச்சு வரும் பாருங்கள். அப்படி முளைச்சு வந்து என்ன செய்யும் என்றால் அது வளர்ந்து பொறுமையோடு அது செலுத்து என்ன செய்ய பலன் கொடுக்கும். ஒரு பனைமரங்களை பாருங்கள், பனைமரங்கள் எல்லாம் முதலாவது நாம் நடும்போது கொஞ்ச நாட்களுக்கு அதுல இருந்து எந்த அது அப்படி ஒரு விதைக்கப்பட்டவர்கள் என்பது கூட வெளியில தெரியாதபடி என்ன செய்யும் என்றால் அது பூமிக்குள்ளே இருக்கும். பூமிக்குள்ள இருந்தவர்கள் என்ன செய்யும் என்றுச்சுன்னா அது ஆழமாக என்ன செய்யும் என்றால் முதல்ல அந்த மரம் என்ன செய்யும் என்றால் அந்த வேர்கள் எல்லாம் விட்டு கொண்டுதான் அதை என்ன செய்யும் துளுப்பு வெளியில வரும். அது ஒரு 6 மாசம் பார்த்தா கூட என்ன செய்யாதுன்னா அதுல ஒரு துளுப்பு வந்திருப்பது கூட நமக்கு தெரியாது. அது என்ன செய்யும் பூமிக்குள்ளே இருக்கும். ஆனா அந்த பனைமரம் என்ன செய்யும் பாருங்கள், அடுத்து வளர்ந்து வரும்போது அது வளர்ந்து என்ன செய்யும் என்றுச்சுன்னா ஒரு நல்ல மரமாகி அது பலம் கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த எல்லா மரங்களும் பாருங்கள், எல்லா மரங்களும் புயல் வந்தா காத்து வந்தா எல்லாம் என்ன செய்யும் அது என்ன செய்யும் விழுந்து விடுகிறத பார்க்கிறோம். ஆனா இந்த பனை மரம் மட்டும் பாருங்கள் 120 ஆண்டு வரை என்ன செய்யும் என்றால் இந்த பனைமரம் செலுத்து வளரும். அது செலுத்து வளர்ந்து அது தப்பாமை கனி கொடுக்கிற ஒரு மரமாக அதுக்கு பாருங்கள். பனைமரத்துக்கு வெள்ளம் கோர வேண்டாம். அது என்ன செய்யும் ஆழமாக எங்க நீர் இருக்கிறதோ அங்க ஆழமாக வேற விட்டு என்ன செய்யும் என்றால் தனக்கு தேவையான நீர்களை எடுத்து அது பலன் கொடுக்கிற மரமாக இருக்கிறது. அதனால தான் என்ன செய்ய சங்கீதம் 92:12 செல்லப்படுகிறது. சங்கீதம் 92:12 வாசிங்கள். நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பாருங்கள், நீதிமான் ஒரு பனையை போல செழிப்பான். பாருங்கள், பனையை போல செழிப்பான். நல்ல பலன் கொடுக்கிறதுல பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பனை மரத்தை போல என்ன செய்ய வேண்டும் என்றா நாம் ஆழமாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வேறு கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சி வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா ஒரு பலன் கொடுக்கிற நிலைமையில அவருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு பனைமரத்தை போல பலனை கொடுக்க வேண்டும் என்றா என்ன செய்ய வேண்டும் என்றா இந்த வேதம் சொல்லுகிறது, களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். திருவசனமாகிய 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது. 1 பேதுரு 2:3 வாசியுங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பான்மை வாஞ்சியா இருங்கள். இந்த வசனத்து மேல வாஞ்சியா இருக்க வேண்டும். வசனத்தை பாருங்கள், வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா பொறுமையோடு பலன் கொடுக்க வேண்டும். அப்படி பலன் கொடுப்போம் என்று சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டாம், முடிவு பிறந்தோம் நாம் நிலைநின்று கர்த்தருக்குள்ள வாழ முடியும். அப்படியாக வாழ வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா வாக்கு தத்தத்தை பெறும்படியாக பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றா நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:36 வாசிங்கள். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அவர் என்ன சொல்லுண்டா நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெறுகிறது வரை என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அந்த வாக்கு தத்தத்தை பெறும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரு? ஆண்டவர் சொல்லுகிறார் 1 யோவான் 2:25 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பு என்பது அவர் நமக்கு செய்திருக்கின்ற வாக்கு தத்தம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தம் நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவாரு. நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், அந்த நித்திய ஜீவனை தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அந்த வாக்கு தத்தத்தை பெறுகிறது வரை என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும்.
அப்படி பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தருவாரு. அந்த இயேசு கிறிஸ்து வருகையில என்ன செய்வோம்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வோம். ஏனென்றா 2 பேதுரு 3:9 என்ன சொல்லுகிறச்சுன்னா அதற்கு வாசகம் 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. எதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி நித்திய ஜீவனை தருவேன், நான் வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் போய் 2000 ஆண்டுகளான பின்பும் யான் ஆண்டவர் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த நாம் கெட்டு போக கூடாது, நம்மேல தான் நீடிய பொறுமையா இருக்க, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தகுதி உடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மேல என்ன செய்கிறாச்சுன்னா நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய வருகையை குறித்து நீடிய பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னா, நாம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கவில்லை என்று சொன்னா எல்லோரும் கெட்டு போய்விடுவோம். நாம் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மையில என்ன செய்கிறாச்சுன்னா நீடிய பொறுமையோடு கர்த்தராகிய இயேசு காத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு மனம் திரும்புவார்கள், நாளைக்கு மனம் திரும்புவார்கள், ஒரு ஆத்மாவோட நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா நம்மை நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாரு. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றா ஒவ்வொரு கெட்டு போகாம இருக்கும்படி நாம் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும் என்றா கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க ஆவலோடு காத்திருக்க வேண்டும் என்று அந்த இப்ப வாசித்த 2 பேதுரு 3:12 சொல்லுகிறது. அந்த 12 வாசியுங்கள். தேவனால் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். ஒரு நாள் வரப்போது பாருங்கள். இந்த வானங்கள் என்ன செய்ய வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அந்த நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய பிள்ளைகளாக மாறி அந்த தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் உண்டாதமல்ல, இதுவரை உண்டாகத்த கொடிய உபத்திரத்தின் காலங்கள் வரப்போகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த உபத்திர காலங்கள் வருவதற்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளை கொண்டு போவதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நீடிய பொறுமையோடு கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் காணவில்லை, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்பி காணாததை நம்பினாத்தான் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லி ரோமர் 8:25 சொல்லுகிறது. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இந்த காணாத அந்த தேவராஜ்யத்தை நம்பி அது வருகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. நாம் இந்த வேளையில ஆண்டோட வாக்குத்தத்தத்தை நம்பி நாம் பொறுமை உள்ளவர்களாக இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு கனி கொடுக்கிறவர்களாக இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நாங்களும் நம்புகிறோ, நாங்கள் கெட்டு போக கூடாது என்பதற்காக நீர் பொறுமையோடு இருக்கிறீர்கள் சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருத்த கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக எங்களோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட ஆண்டவர் இந்த தேசத்துள்ள ஜனங்களோடு ஆண்டவர் நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒருத்த கூட கெட்டு போக கூடாது, மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், கெட்டு போக கூடாது. இந்த உலகம் கெட்டு போக போகிறது, உலகம் அழிந்து போக போகிறது. தேவ பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்பதற்காக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நாம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, நாம வார்த்தைகளை விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரை இறக்கின்றப்பா, இந்த சமாதானமான வாக்கை இறக்க வேணும் ஆண்டவரே. நான் உனக்கு காத்திருந்து நான் பொறுமையோடு ஒரு கனி கொடுக்கிறவனாக, நான் ஒரு கனி கொடுக்கிற மகனாக நான் மாற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை கேட்பீர்கள் சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. நீங்க
ரட்சிங்கப்பா. ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறப்பா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பொறுமையோடு இருங்கள் வசனம் சொல்லுகிறதா ஆண்டவரே. அப்பா நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்குள்ள உருவாக்கிட்ட ஆண்டவரே. அப்பா ஒருவர் மனமும் பரவாவிட்டா மனம் திரும்பாவிட்டா ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசிக்கட்டப்பா. ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கட்டும் தேவனே. அப்பா பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எதை சொல்லுகிறப்பா. ஆண்டவரே கருவற பொறுமையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மை ஏற்றுக்கொண்டு கருவற பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர் இந்த வேலையில ஆண்டவரே. அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு அதை பிரயோஜனப்படுத்தக்கதாக ஆண்டவரே சத்துருவம் பொறுக்கப்படாதபடி ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ள கனி கொடுக்கத்தக்கதாக பொறுமையா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு இணக்கம் செய்யும் ஆண்டவரை வரைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தமுறையாக மாறணும் ஆண்டவரே. நீ அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறோம். உமது கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நீ பிரேசிமலை ஜெயிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மைதானரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே